அடிங்க இங்கே தான் ஒஞ்சினீரியா வாடா. முதலையே போட்டிருக்கணும். அண்ணன் தான் பார்த்துக்கலன்னாரு. இனிமேல் அதுக்கு இடமே இல்லை. தெரியும்டா நீ திரும்ப வருவேன்னு. ஆனால் தினேஷ் வீட்டுக்கே வருவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. திருந்துறாங்களாமா? திருந்துறா மூஞ்சிங்களா பாரு. நீ யாரோ வராங்கடா. ஏய் அப்போ தினேஷ்டா. அவனை அப்புறம் பார்த்துலாம்டா. ஆமாம், பைக் எடுக்க தான் முடிவு பண்ணியே. என்ன பைக் எடுக்க போகிற? நான் எடுப்பேன். அப்பா ஆச்சுலாம் பல்சர் 220 எடுப்பேன், அவ்வளோதான். ஏன் நீ ரெண்டுத்தையும் விட்டுட்டு R15 எடுக்கக்கூடாது? ஹலோ சொல்லுங்கப்பா. இதோ இவன் கூட தான் இருக்கேன். ஆ மச்சான் பிஸ் அடிச்சுட்டு வந்துடுறேன், வெயிட் பண்ணுறோம். யா டேய் நான் கிளம்புறேன், அப்பா கூப்பிட்றாரு. டேய் 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 இவனை வேறு போயிட்டானே. துப்பாக்கி தான். நீ வேற முடிச்சுன்னு அண்ணன்கிட்ட சொல்லிட்டேன். இப்போ என்னடா செய்யுது? தப்பா? சரி முடிச்சிடலாமா? ம் ம் என்ன மச்சான் ஏதோ முக்கியமான விஷயம் சொன்னேன். இவர் பிஸ்ஸடிக்கு போவாராம், அங்கே ஒரு துப்பாக்கியை பார்ப்பாராம். இவர் எடுக்கலான்னு போகும்போது எவனோ ஒருத்தன் பார்த்துருவானா, இவர் உள்ள வச்சுட்டு இங்கே வந்து நிற்பாராம். நம்புற மாதிரிடா இருக்குது. என்கிட்டே கா சொல்கிறேன் நீ. போடா. ஏய், முந்தின நேற்று நைட்டு அங்கே ஒருத்தனை சுட்டாங்கல்ல, ஒருவேளை அவங்க மிஸ் பண்ணதாக கூட இருக்கலாம்ல. அதுவும் சரிதான். இப்போ என்ன பண்ணலான்ற? இப்போ எங்கே தான் வச்சுருக்காத? என்கிட்ட தான் இருக்குது. எனக்கு என்னமோ போலீஸ்கிட்ட கொடுத்துக்கலான்னு தோணுது. பட நீயே போய் உள்ள மாட்டிக்கு போறியா? ஒன்று வேணால் செய்யலாம், துப்பாக்கி எங்கன்னா தூக்கி போட்டலாம். சரி வருமா? பிரச்சனை வராமல் இருக்கணும்னா அதுதான் ஒரே வழி. என்னடா எப்படி சொதப்பிச்சு? ஏன்னா ஃபஸ்ட் டைமு. இது மேலே அண்ணன் என்ன சொன்னாலும் நம்ம செஞ்சிருவோம். அது சேஃபாக வச்சுட்டேன்டா. என்ன பண்ணுறதுனே தெரியல. இல்லைடா, நக்கீரன் ஸ்ட்ரீட்டில் ஒரே போலீஸாக இருந்தாங்க. அதான் வேறொரு இடத்துல கொண்டு போய் வச்சுட்டேன். இல்லை அவங்க என்ன பார்க்கலடா. சேஃப் தான்டா, வந்துடுறேன், பை.
டேய் எதுக்கு எங்களை பார்த்தோன்னே நீங்கள் எதுக்கு என்ன துரத்துனீங்க? ஃபோனில் என்ன பேசிட்டு இருந்த? சும்மா ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டு இருந்தேன். ஏதோ போலீஸ் என்ன ஏதோ எங்கேயோ வெஸ்டர்னா என்னது இது? ஒன்றும் இல்லையே, ஒன்றும் இல்லை. அடிங்க நம்ம வாழ்க்கையில் நமக்கு பிடிச்சவங்க கூட இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கும். அப்படிப்பட்டவங்க நம்மளை விட்டு போன பிறந்தான் ரொம்ப வேதனையாக இருக்கும். எனக்கும் அந்த மாதிரி ஒரு நண்பன் இருந்தான். அவன் பேர் விக்கி. நானும் அவனும் தவறான பாதையில் போய்கிட்டு இருந்தோம். அது வேண்டாம் அப்படின்னு வெளியே வந்தோம். வெளியே வந்த எங்களை அவங்க விடலை. வேணாம் வேணான்னு ஒதுங்கி ஓடி போனோம். கடைசியில் அவனை கொன்னுட்டாங்க. துரத்துவேன் தெரிச்சு ஓடுறவங்களை விடாம துரத்துவேன். அழி வாங்காம விட மாட்டேன். ஒவ்வொருத்தன் உயிரையும் தெறிக்க விட போறேன்.